நள்ளிரவு நேரம் நகரின் இரைச்சல் அடங்கி ஒருவித அமைதி எங்கும் படர்ந்திருந்தது. மணி 10:30 இருக்கும். அர்ஜுன் தனது இரவு நேர வேலையை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். அன்றைய தினம் வழக்கம்போல் பேருந்து கிடைக்கவில்லை. அவனது வீடு சற்று தள்ளி இருந்ததால் இருட்டில் தனியாக நடக்க வேண்டியிருந்தது. சாலைகளில் ஆங்காங்கே சோடியம் விளக்குகள் எரிந்தாலும் சில இடங்கள் இருண்டு காணப்பட்டன. காற்றின் ஓசை மட்டும் அவனுக்கு துணையாக இருந்தது. திடீரென தொலைவில் ஒரு உருவம் தெரிவது போல் இருந்தது. அர்ஜுன் சற்று உற்று பார்த்தான். அது ஒரு நடுத்தர வயதுடைய பெண். மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் முகம் தெளிவில்லாமல் இருந்தது. அர்ஜுனுக்கு ஒருவித பயம் ஏற்பட்டது. பொதுவாக இந்த நேரத்தில் இந்த பகுதியில் யாரும் நடமாட மாட்டார்கள். அவன் தனது வேகத்தை கூட்டினான். ஆனால் அந்த பெண்ணும் அவனது வேகத்திற்கு ஈடு கொடுப்பது போல் வேகமாக வரத் தொடங்கினாள். அர்ஜுனின் நெற்றி வியர்க்கத் தொடங்கியது. அவன் மனதிற்குள் ஏதேதோ நினைக்கத் தொடங்கினான். திடீரென அந்த பெண் அவனது எதிரில் வந்து நின்றாள். அர்ஜுன் அதிர்ந்து போனான். அவளது கண்கள் சிவந்து முகம் வெளிரி போயிருந்தது. அவளது வாயில் இருந்து ஒருவித முனகல் சத்தம் வெளிவந்தது. அர்ஜுனால் நகர முடியவில்லை. அவனது கால்கள் தரையில் வேரூன்றியது போல் ஸ்தம்பித்தன. "இங்கே போறே" என்று ஒரு கணீர் குரலில் கேட்டாள் அந்த பெண். அர்ஜுன் நடுங்கினான். அவளுக்கு பின்னால் இருந்த இருண்ட பகுதி இன்னும் பயங்கரமாக தோன்றியது. அவன் ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. அந்த பெண் மெதுவாக அவன் அருகில் வந்தாள். அவளது குளிர்ந்த கைகள் அர்ஜுனின் தோளை பற்றின. அந்த தொடுதல் அர்ஜுனின் உடலில் ஒருவித சில்லிப்பை ஏற்படுத்தியது. "என்னை தனியா விட்டுட்டு போறியா?" என்று அவள் கேட்டாள். அர்ஜுன் தனது முழு பலத்தையும் திரட்டி அந்த பெண்ணின் பிடியில் இருந்து விடுபட்டு ஓடத் தொடங்கினான். திரும்பி பார்க்காமல் ஓடினான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. தனது வீட்டிற்கு வந்தவுடன் கதவை இழுத்து பூட்டிக் கொண்டான். மூச்சு இறைக்க இறைக்க சுவரில் சாய்ந்து கொண்டான். மறுநாள் காலை அர்ஜுன் நடந்ததை தனது நண்பர்களிடம் கூறினான். அவர்கள் அவனை கேலி செய்தனர். ஆனால் அர்ஜுனுக்கு தெரியும், அவன் கண்டது வெறும் கனவோ பிரமையோ அல்ல. அன்றிலிருந்து அர்ஜுன் இரவு நேரங்களில் தனியாக நடப்பதை தவிர்த்து நேரத்திலேயே வீடு திரும்பி விடுவான். அந்த இரவின் அமானுஷ்ய அனுபவம் அவனது மனதில் நீங்கா வடுவாக பதிந்துவிட்டது. இந்த கதை பயமாக இருந்ததா அல்லது வேறு ஏதேனும் பேய் கதை கேட்க விரும்புகிறீர்களா?